எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானம் பெருமாள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர் அடிச்சோற்றை சற்றும் மாறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், முக்கியமாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமைந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் அல்லாஹ்வின் அருள்கடை. قال الله تعالى وَإِن تَعُدُّوا وَنِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வின் அருள்கொடைகளை நீங்கள் எண்ணிவிட நினைத்தால் அதை உங்களால் எண்ணியே முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறியிருக்கிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு முறை சபையில் கூடியிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்து, தோழர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக என்னிடம் ஒரு வரலாறை கூறி என்னை நிகழ்ச்சியில் ஆழ்த்தி போனார் என்று கூறிவிட்டு என்னிடம் வருகை தந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை கொண்டு உங்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் நல்லடியார்களில் ஒரு நல்லடியார் இருந்தார். அவர் நாலா பக்கத்திலும் கடல் சூழப்பட்ட ஒரு தீவில் 500 ஆண்டு காலம் அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளில் அவனை வணங்கி கொண்டிருந்தார். கடல் சூழ்ந்த உப்பு நீர் நிறைந்த அந்த கடல் பகுதியில் அல்லாஹ் அவருக்காக ஒரு மதுரமான நீரையும் ஒரு மாதுளை மரமும் அருகில் முளைக்க செய்தான். தினமும் மாலை நேரம் அவர் கீழே மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி அந்த மாதுளை கனிகளை உண்டும் அதில் உள்ள நீரூற்றையும் குடித்துவிட்டு அந்த தண்ணீரில் உரு செய்துவிட்டு திரும்பும் மலை உச்சிக்கு சென்று அல்லாஹ்வை வணங்கி வந்தார். அப்பொழுது ஒரு நாள் அல்லாஹ்விடம் அந்த மனிதர் துவா செய்தார், யா அல்லாஹ், நான் மரணிக்கும் முன்பு என்னை நீ சஜிதாவில் என் ரூஹை பிரிய வேண்டும். என் உடல் உன்னை சஜிதா செய்தவனாக மறுமை நாள் வரை அப்படியே இருக்க வேண்டும். மேலும் என்னை நீ மறுமை நாளில் எழுப்பப்படும் போது என்னை சஜிதா செய்தவனாக எழுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார். அவரது துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை அப்படியே செய்தான். அவரும் மரணித்து விட்டார். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வானத்திலிருந்து இறங்கும் பொழுது அந்த மனிதர் அப்படியே சஜ்தா செய்த நிலையிலே இருப்பார். நான் பூமிக்கு வந்து திருப்பி பூமியிலிருந்து விண்ணுலகம் செல்லும் போது அவர் சஜ்தா செய்த நிலையிலே இருந்தார் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மனிதர் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டப்படும் போது அந்த மனிதர் வருவார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கூறுவான், ஓ அடியானே, என்னுடைய அருளை கொண்டு நீ சுவனம் செல்வாய் என்று கூறுவான். அப்பொழுது அந்த அடியான், யா அல்லாஹ், நான் செய்த அமலை கொண்டு நீ சுவனம் செல்லுமாறு நீ மலக்களிடம் கட்டளையிடுவாய் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீயே என்னை நீ உன்னுடைய அருளை கொண்டு சுவனம் செல்வாய் சென்று என்று மலக்களிடம் கட்டளையிட்டுள்ளாய் என்ன அப்படின்னு சொல்லி என்று கேட்கும்போது, நான் 500 வருட காலம் செய்த இந்த இபாதத்துக்கு பலன் இல்லையா அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறாரு. அப்பொழுது அல்லாஹ் கூறுகிறான் மலக்குகளிடம், இந்த அடியானுடைய 500 வருட கால விவாதத்தையும் நான் இவனுக்கு கொடுத்த நியாமத்துகளையும் ஒரு தட்டில் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பாருங்க அப்படின்னு மலக்குகளிடம் அல்லாஹ் கூறுகிறான். அந்த மலக்கும் அதனுடைய விவாதத்தையும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தையும் ஒரு தராசில் வைக்கிறார். அப்பொழுது அவருடைய 500 வருட அமல் ஒரே ஒரு கண்ணுக்கு மட்டும் அந்த 500 வருட அமல் வந்து சமமா இருந்துச்சு. யாரெல்லாம் இதற்கு மேல் இவர் செய்த அமல் ஒன்று கூட இல்லை. நீ செய்த நியாமத்துடைய எந்த நியாமத்துக்கும் இவர் செய்த 500 வருடம் அமல்கள் இவருக்கு ஈடாக இல்லை அப்படின்னு என்று சொல்வார்.
மலக்கு சொன்னார். அதை கேட்ட அல்லாஹ், இந்த மனிதரை நீங்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுவான். அப்பொழுது மலக்குமார்கள் அவரை கொண்டு நரகத்தை இழுத்து செல்லும் பொழுது அந்த அடியார், யா அல்லாஹ் என்று கதறி, யா அல்லாஹ் என்னை இந்த நரகத்திற்கு விட்டுவிடாதே, உன்னுடைய அருளை கொண்டு என்னை சோழத்தில் நுழைய செய்வாய், உன்னுடைய அருளை கொண்டு என்னை சுவனத்தில் நுழைய செய்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனை கேட்ட அல்லாஹ், அந்த அடியானை என்னை என் முன் நிறுத்துங்கள் என்று கூறுவான். அப்பொழுது அந்த அடியானுக்கும் அல்லாஹ்க்கும் நடுவே ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்போது அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கூறுகிறான், என் அடியானே, நீ ஒன்றுமே இல்லாத போது உன்னை படைத்தது யார் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த அடியான் கூறுகிறான், நீதான் என் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பதில் கூறுகிறான். அப்பொழுது அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறான், கடலும் உப்பு நீரும் சூழ்ந்த அந்த தீவில் நீ இருக்கும் பொழுது உனக்கு மதுரமான நீரையும் உனக்கு மாதுளை கனிகளையும் உனக்காக கொடுத்தது யார் என்று கேட்டவுடன் அந்த மனிதர் கூறுகிறார், நீதான் என் இறைவா என்று கூறுகிறார். அல்லாஹ் மறுபடியும் கூறுகிறான், உன் ரூஹை சஜ்தா செய்த நிலையிலேயே என்னை என் உயிரை வாங்க வேண்டும் என்று நீ துவா செய்தாயே, அப்படி உனக்கு அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு நான் உன்னை அப்படியே செய்தேனே, அப்படி உனக்கு செய்த அந்த இது செய்தது யார் என்று கேட்டவுடன் அந்த மனிதர் சொல்கிறார், நீதான் என் இறைவா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா இறுதியாக அல்லாஹ் அந்த அடியானே இவை அனைத்தும் உனக்கு செய்த அருள்களில் ஒன்று, நான் உனக்கு எவ்வளவோ அருள்கள் செய்திருக்கிறேன், அதில் ஒன்றுதான் இது, என் அருளை கொண்டு நீ சுவனம் செல்வாய் என்று அல்லாஹ் அந்த உரையாடலை முடித்துவிட்டு என் அடியாரில் நல்லடியானன் என்று கூறிவிட்டு வானவர்களை நோக்கி இந்த மனிதரை சுவனத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குமார்களிடம் கட்டளையிடுகிறான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 500 வருட காலம் அவர்கள் அமல் செய்த அந்த அமல் அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்தான கண்ணுக்கு மட்டும் ஈடாக வேண்டும் என்றால் நாம் செய்த அமலை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 60 வருட காலம் கூட நாம் வாழ்வதில்லை. நாம் செய்த அமல் என்ன ஆகும் என்று நம்மளால் கணக்கிட முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே நாம் சுவனம் செல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் அனைவரும் சுவனம் செல்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.